அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வீடியோ போடுறேன். ஈத் முடிஞ்சதுக்கப்புறமா பெருசாக வீடியோவே எதுவும் எடுக்க முடியல. ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அதனாலேயே வீடியோ எதுவுமே எடுக்கல. இன்ஷா அல்லாஹ் இனிமே கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே என்னோடய வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே ஃபஸ்ட்டு பண்ணுறது க்ளீனிங் ஒர்க் தான். க்ளீனிங் ஒர்க்கே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் போயிட்டுருக்கும். நான் டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த ரோபோவை ஆன் பண்ணிடுவேன். ரோபோ இருக்கிறதுனால நல்லாவே நமக்கு வசதியாக இருக்குது. டைனிங் டேபிளில் சேரெல்லாம் இந்த மாதிரி நவர்த்தி வச்சிட்டோன்னா சேரு கேப்லலாம் போயிட்டு ரோபோ க்ளீன் பண்ணி விட்டுரும். ஃபஸ்ட்டு எனக்கு வேலையாக பார்த்திங்கன்னா இந்த கர்டைனை திறந்து விட்டுறணும். அப்போ வீடு இன்னும் நல்லாவே வெளிச்சமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடு பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா பெரிய விண்டோ இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடிங் டோர் இருக்குல்ல, அது நல்லா பெருசாக இருக்கும். அதனாலே வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கும். எனக்கு இந்த கர்டைனை திறந்து விட்டுட்டோன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ரோபோ வேக்யூம் கிளீனர் டைனிங் டேபிள் கீழெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சேரெல்லாம் பழைய மாதிரி தள்ளி வச்சுருவேன். ஸோ வீடு பார்க்குறதுக்கு நல்லாவே நீட்டாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு இந்த வெஜிடபிள் பேட்டி மாதிரி இருக்குல்ல, இது ரொம்ப பிடிக்கும். இது ஐக்கியாவில் வாங்கினது தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி இதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ப்ரோக்கலி, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரவுண்டாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஃப்ரோசனாக இருக்கும். இதை அப்படியே நம்ம வாங்கிட்டு ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா தவா ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஆனால் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. அதனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செய்ய போகிறேன். ஒன்றுமே இல்லை, ஏர் ஃப்ரையரில் இதை அப்படியே நம்ம டேரெக்டாக எடுத்து போட்டுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணோன்னா ரொம்பவே நல்லா வரும். அவன்லேயும் வச்சுட்டு பேக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ராம்பிள்ட் எக் தான் பண்ண போகிறேன். பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கொடுத்தோன்னா அமைதியாக ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா டெய்லியுமே இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள்ட் எக்லாம் டெய்லி காலையில் சாப்பிட்றது நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் தேட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு மாதிரி இதெல்லாம் அந்தளவுக்கு ஸ்பைஸியாகவும் இருக்காது, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹெல்த்தி அப்படிங்கிறதுனாலே சாப்பிடணும் அப்படின்னு நினப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். அதனாலேயே இன்றைக்கி இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படிங்கிறதுனாலே தான் இதை செய்கிறேன். இட்லி தோசைக்கு இப்போ தான் மாவு ஊற வச்சுருக்கிறேன். அதாவது நைட்டு ஊற வச்சாச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் அதை அரைக்கணும். நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஷார்ட் ஆகுது. என்னன்னே தெரியல, அதை ஆன் பண்ணாலே ஃபுல்லாக பவர் ஆஃப் ஆகிடுது. ஸோ இப்போதைக்கு இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். 2 டேஸாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனைன்னு இனிமேல் பார்த்து தான் சரி பண்ணணும். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பழைய வீட்டில் யூஸ் பண்ணது தான். எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருந்தேன். அது இன்றைக்கி யூஸ் ஆகுது. நான் எப்போதும் ஸ்க்ராம்பிள் எக் பண்ணுறதுக்கு பட்டரில் தான் பண்ணுவேன். பட்டரில் பண்ணுறப்ப இன்னுமே டேஸ்டியாக சூப்பராக வரும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நார்மலாக ஆயிலே பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆக தேவையில்லை. ஓரளவுக்கு மெல்ட் ஆகி வந்ததுமே நம்ம எக் சேர்த்துட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இதில் வந்து சால்ட் மட்டும் தான் வந்து சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பெப்பர் இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து சால்ட் மட்டும் தான் வந்து சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி ஸ்க்ராம்பிள்ட் எக் கன்சிஸ்டன்சிலாம் வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாகவும் வந்து குக் பண்ண விடக்கூடாது, ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சினாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு மட்டும்தான் நான் வந்து குக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு குக் பண்ணி சாப்பிட பிடிக்காது அப்படின்னாக்கா இன்னும் நல்லாவே வந்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏன்னா குக் பண்ணி சாப்பிட்றப்ப க்ரீமியாக இருக்கும். சில பேருக்கு முட்டையோட ஸ்மெல் இருக்குமோ அப்படின்லாம் தோணும். ஆனால் அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் எங்களுக்கு வந்து தெரியாது. இன்றைக்கி வந்து நான் இந்த சாசேஜ் பன் தான் வந்து எடுத்துருக்கிறேன். சாசேஜ் பன் உள்ளே வந்து நம்ம எக் வந்து வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இதிலே வந்து நம்ம மயனேஸ் அதுக்கப்புறம் வந்து சில்லி சாஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த வெஜிடபிள் பேட்டிஸ் வந்து குக் பண்ண வச்சுருந்தோம்ல, அதுவுமே நல்லா சூப்பராக வந்து குக் ஆகி வந்துருச்சு. இப்போ இதையுமே வந்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதையெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் பிளேட் பார்க்குறப்பவே நல்லா ஃபுல்லாக இருக்குது. இதை மட்டும் சாப்பிட்டாலே பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். இது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, ப்ரோக்கோலி அப்புறம் பொட்டேட்டோ, இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, கார்ன்ஸ்டார்ச் அப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இது வந்து இந்த மாதிரி பேட்டி மாதிரி செஞ்சுருப்பாங்க. அவ்வளோதான். இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதை தான் வந்து நான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. இந்த பன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து ஒரு ப்ரௌன் ப்ரெட் கூட வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து இன்றைக்கி வீட்டில் இதுதான் அவைலபிளாக இருக்குங்கிறதுனால நாங்கள் வந்து இதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். நாங்கள் 3 பேர் தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். நானும் ஃபரா, தசீன் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். தசீம் குட்டிக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு வேணாமா, அவருக்கு வந்து இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டுருக்கிறாரு. ஹஸ்பண்ட் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க லீவ் நாள்லலாம். அப்போ லேட்டாக எழுந்திரிச்சதுக்கப்புறமா காஃபி அதோட வந்து ஏதோ பிஸ்கெட்டோ ப்ரெட்டோ ஏதோ சாப்பிட்றதோட சரி, மற்றபடி அவங்க பெருசாக எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பன்னில் வந்து எக் வச்சுட்டு மயனேஸ் அப்புறம் சில்லி சாஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா தான் இருக்கும். இந்த பேட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன தான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நான் சொன்னாலும் நம்ம செய்கிற இட்லி, தோசை, சட்னி அதுவும் கார சட்னிக்கெலாம் ஈடே ஆகாது. ஆனால் என்றைக்காவது எதுவுமே இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக வந்து செஞ்சு சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன் நைட்டே, அது வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இதுக்கப்புறமா இதை வந்து அரைக்க போடுற வேலை தான். அரைச்சிட்டு வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. வெளியில் வந்து செடியெல்லாம் எடுத்து லைட்டாக வெயிலில் வச்சுட்டு நல்லா தண்ணியை வந்து ஊற்றி விட்டாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் படாமல் அப்படியே ஒரு மாதிரி வாடின மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து வெயிலில் தூக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் கார்டன் ஃபுல்லாக வந்து தண்ணியும் வந்து ஊற்றி விட்டாச்சு, ஏன்னா செம்மையாக இப்போ வந்து வெயில் அடிச்சிட்ருக்கு. காலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது, ஈவினிங்க்கு அப்புறம் வந்து நல்லா மழை வந்துடுது. ஆனால் அந்த மழை வரலன்னா அவ்வளோதாங்க, இந்த ஊரில் இருக்கவே முடியாது. எனக்கு வந்து வெஜிடபிள் கார்டனிங் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பழைய வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தது. இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல, நோம்புக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து டேட்ஸ் ட்ரீ தான். அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து சில்லி. பாருங்கள் பச்சை மிளகாய் வந்து எப்படி காய்ச்சிருக்குன்னு, மாஷா அல்லாஹ் நிறையாவே காய்ச்சிருச்சு. இது வந்து இப்போ ரீசெண்டாக வச்ச பிளான்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நிறையா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து கருவேப்பிலை, அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடியும் இருக்குது. அதுவுமே இப்போ வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாகவே காய்ச்சிரும்னு நினைக்கிறேன்.
இந்த மிளகாய் செடி வந்து என்ன மிளகானே தெரியல. இது வந்து காய் காய்ச்சதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு வந்து பூ வச்சுருக்கு. இது வந்து பஜ்ஜி மிளகாவா இல்லை கொடை மிளகாவா அப்படிங்கிறது வந்து தெரியல. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து வச்சுருக்கிறேன். அதுவுமே லைட்டாக வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து செரி டொமேட்டோ தான். இது ரெண்டுமே வந்து செரி டொமேட்டோ தான் வந்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து கத்திரிக்காய் செடி தான். இது வந்து என்ன கத்திரிக்காய் அப்படிங்கிறத அதுவுமே காய்க்கிறப்ப தான் தெரியும். ஏன்னா வெள்ளை கத்திரிக்காய் அப்புறம் நீட்டமான பர்பிள் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டிருந்தேன். அதுவா என்னன்னு தெரியல. இந்த இந்த ஒரு தொட்டியில் மட்டுமே நிறையா செடி இருக்குது. இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வைக்கிறோம். கத்திரிக்காய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து முடக்கத்தாய், இது எல்லாமே வந்து அதுலேயே ஒன்றா இருக்குது. இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வைக்கிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளோட கார்டனில் இதெல்லாம் மட்டும் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்கன்று தான் இது. இதுவுமே வந்து வளர்ந்து வந்திருக்கு. தன்னாலே தான் வந்து வளர்ந்து வருது. அப்புறம் இங்கே வந்து ஒரு முருங்கை மரம் இருக்குது. இதுவுமே நான் வந்து விட்டுட்டு தான் இருக்கிறேன். இது வந்து நல்லா அழகாக தழைஞ்சு வந்துடுது. மாஷா அல்லாஹ். கீரைக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எது இருக்கோ இல்லையோ கீரை கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உளுந்து அள்ளிட்டு இப்போ வந்து அரிசி தான் வந்து போட்டிருக்கிறேன். ஏற்கனவே வந்து எப்போதும் அரைக்கிற அளவை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூடவே தான் போட்டிருக்கிறேன். எப்போவுமே வந்து நான் அரைக்கிற இட்லி வந்து எனக்கு அந்தளவுக்கு சரியாக வரலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸாக எனக்கு அந்தளவுக்கு இட்லி நல்லா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வந்து அளவு கேட்டிருந்தேன். அவங்க சொன்ன அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து இட்லி வந்து நான் போட்டிருக்கிறேன். இன்ஷால்லா இது நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாவையும் அள்ளி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வெளியில் கிளம்பணும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த அளவுக்கு வந்து நான் அரைச்சிருக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 மணி. நான் காலையிலேயே வந்து மாவையும் அரைச்சி முடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்போதுமே கையாலே தான் வந்து மிக்ஸ் பண்ணி வைப்பேன். ஏன்னா அப்போ தான் நல்லா புளிச்சு வரும்னு. எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து மாவு புளிக்காது. அது என்ன காரணம்னு தெரியல. ஆனால் வந்து அதனாலேயே வந்து இந்த மாதிரி கையால் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து வச்சாச்சு. கொஞ்சம் திக்காக தான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து இட்லி தோசை சுடுறப்ப அந்த டைமில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சு. இதில் உப்பும் வந்து நான் உப்பு சேர்த்துட்டு தான் வந்து நான் கலந்து வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த சட்டியில் பாதி அளவுக்கு இருக்குது. இது ஈவினிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு தான் நான் வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு புளிச்சு மேலே வரைக்கும் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாராத்தாய் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து வந்திருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து தாய் ஃபுட் தான். எங்கள் எல்லாருக்குமே வந்து தாய் ஃபுட் வந்து ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும். காலையில் நம்ம சாப்பிட்ட மாதிரி கிடையாது. இது நல்லா ஸ்பைஸியாக நல்லாவே சூப்பராக இருக்கும். அதனாலே தான் இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வேறு என்ன ஜூஸ் இருக்கா? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் தான். இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டிக்கி ரைஸில் வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டு சைடில் வந்து மேங்கோ வந்து கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. மாம்பழம் வந்து நல்லாவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதாவது இந்த ஸ்டிக்கி ரைஸோடு இதை சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால்லையும் வந்து லைட்டாக இனிப்பு இருக்கும். அது கூட வந்து இந்த மாம்பழமும் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்ஸ்டு சிக்கன், அதாவது ஸ்பைசி மின்ஸ்டு சிக்கன் வித் ஒயிட் ரைஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லாவே ஸ்பைசியாக சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த எக்கோடு இந்த மாதிரி சாப்பிட்றப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி எக் வந்து ஹாஃப் குக்டாக சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு வெரி வெரி சாரி.
தசின் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து ஐஸ் டீ தான். அது வந்து தாய்லாந்து டீனாலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. யூஸ்வலாக குடிக்கிற டீ மாதிரி இல்லாமல் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து சாகோ பாண்டான் ட்ரிங்க் தான். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே தாய்லாந்து ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த பாராத்தாய் இது வரைக்கும் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக தான் வந்து ட்ரை பண்ணோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தாய் நூடுல் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. சீ ஃபுட்டோடு சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ப்ரான் அப்புறம் ஸ்குவிட்லாம் வந்து போட்ட மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களோட ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபுட்லாம் கூட ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா தாய் ஃபுட் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிக்கன் தாங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து எக்கு. இது வந்து சிக்கன் வந்து வெஜ்ஜிலாம் போட்டு நல்லாயிருக்கு. அதாவது கேஷ்யூ நட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்காங்க. லைட்டாக வந்து ஸ்வீட்னஸ் இருக்குது. அதோட ஸ்பைஸியோடு சேர்த்து ஸ்வீட்னஸும் இருக்குது. அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஃபிஷ்ஷை வந்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. தாய் ஃபுட்னாலே முக்கியமாக நாங்கள் ஆர்டர் பண்ணுறது வந்து ஃபிஷ் தான். அதாவது இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிற வந்து சில்லி ஃபிஷ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கோங் கீரை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளும் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா சரியான மழை வந்துருச்சு. டெய்லியுமே இந்த மாதிரி ஈவினிங் வந்து மழை வந்துடுது. ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வெயிலும் அடிக்குது. இந்த மழை இல்லைன்னா அவ்வளோதான். காலையில் வந்து நம்ம வந்து மாவை அரைச்சி போட்டு போயிருந்தோம்ல, பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு பொங்கி வந்துருச்சு. இப்போ ஈவினிங் வந்து ஒரு 6 மணி போல் தான் இதை வந்து எடுத்து பார்க்குறேன். இந்த அளவுக்கு தான் ஆனால் எனக்கு பொங்கி வந்திருக்கு. சில பேர் சொல்லுவாங்க நல்லா மேலே வரைக்குமே எனக்கு பொங்கி வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் காலையில் 11 மணிக்கு வச்ச மாவு இப்படி தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பொங்கி வந்திருக்கு. நைட்டுக்கு வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம். இப்போ இந்த மாவை வந்து இன்னும் 2 பெரிய பவுலில் வந்து நான் வந்து மாற்றி வச்சிட போகிறேன். இதை வந்து இப்போயே எடுத்து வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ இந்த மாதிரி 2த்தில் வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது 2த்தையும் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இது திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற மாவை வந்து இன்றைக்கி நைட்டு இட்லி ஊற்றுறதுக்காக வச்சுருக்கிறேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு நம்ம வந்து இட்லி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ மணி 6 தான் ஆகுது. ஒரு 9 மணி போல் தான் ஊற்றுவேன். அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கூட பொங்கி வந்துடும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கிட்ட ஆகுது. நான் வந்து நைட்டுக்கு டின்னர் தான் வந்து செய்ய போகிறேன். யூஸ்வலாக வந்து இயர்லியாகவே பண்ணிவிடுவோம். இன்றைக்கி வந்து மதியானம் ஹெவியாக சாப்பிட்டதுனால லைட்டாக வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இட்லிக்கு வந்து மாவு வந்து நான் எந்த அளவுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்தோன்னா நம்ம 5.5லேருந்து 6 கப் அளவுக்கு அரிசி வந்து போட்டுக்கலாம். நார்மலாக கடையில் வாங்குகிற இட்லி அரிசி தான். உளுந்து வந்து உதயம் உளுந்து தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் உளுந்து வந்து 1க்கு வந்து 4 கப் அரிசி போட்டேன்னா எனக்கு வந்து உளுந்து வந்து அதிகமாகிடுது. அதனாலேயே தான் வந்து இட்லி வந்து எனக்கு சரியாக வராமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து என் ஃப்ரெண்ட் வந்து இந்த அளவுக்கு போட்டு பாருங்கள் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் 1க்கு 5.5 6 அந்த ரேஷியோவில் வந்து நான் இப்போ போடுறேன். இப்போ இன்றைக்கி இட்லி வந்து எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இட்லி வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பவே அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. இட்லி பார்த்தாலே தெரியும் நம்ம ஊற்றி வச்ச அளவுக்கு நல்லா பஃப் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் வெடித்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கும் கேட்டேன், இன்னுமே கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வெடிக்காது, கொஞ்சம் திக்காக வச்சுருந்திங்கன்னா வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க செய்கிற இட்லி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது எங்கேயுமே அந்த அளவுக்கு நான் சூப்பராக சாப்பிட்டது கிடையாது. அவ்வளோ சூப்பராக வந்து இட்லி பண்ணுவாங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட ரேஷியோ கேட்டிருந்தேன்.
அவங்க செய்கிற இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வெடிச்சிருக்காது. நான் செஞ்சதில் அது ஒன்று தான் மிஸ்டேக் ஆகிடுச்சு. மற்றபடி இட்லி வந்து நல்லாவே சாஃப்டாக வந்திருந்தது. இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றுனா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு. இந்த விலாக் வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.